அதே மாதிரி போன மச்சான் திரும்பி வந்த கதையா ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் மறுபடியும் மனைவியோட வாழ்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கனிஷா போனதுனால இந்த முடிவு எடுத்திருக்காரா எப்படி சார்? ஆமா, இதனால இந்த கனிஷா போனது மட்டும் இல்ல, அது ஏமாத்திருச்சு. ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு அவர்கிட்ட இல்லை. ஜிவி பிரகாஷ் அவர் ஒய்ஃப், நம்ம 2 பேரும் பிரிஞ்சாங்க, மறுபடியும் சேர்ந்து வாழ்றோம். ரீசெண்டா குஷ்பு மகளுடைய திருமணம் ரொம்ப கோலாகலமா கோவாவில் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த திருமணத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியானவர். இந்த வெளிநாட்டு மது வகைகள் பரிமாறப்பட்டது, எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க, இன்க்ளூடிங் பாக்யராஜ். இல்ல கோவால வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? லக்ஸுரியா நடத்தணும்னு தான். கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடிகர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன? சினிமாவில் அப்படி இல்லை, தொடர்றது, எம்ப்ரேஸ் பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தமிடுறது, இந்த லெவலுக்கு போவாங்க. அப்போது முத்தமிடுற லெவலுக்கு போகிறதா இருந்தால் அங்கே எல்லாம் நடக்குன்னு அர்த்தம். ஒரு தியாக மனப்பான்மையோட அந்த நடிகையை இருக்கணும். அது இல்லாமல் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்னா செட் ஆகாது. நீ என்னடா இன்னொருத்தன் நிக்கிலன்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து சமீபத்தில் மகாராஜாங்கிற வெற்றி படத்தை டைரக்ட் பண்ணார், விஜய் சேதுபதி நடிச்சார். சுதாவோட அவர் உறவை முறிச்சுக்கிட்டார், வேற ஒரு நடிகையோட ஜல்சா பண்ணிட்டு அலையிறாரு. விஜய் சேதுபதிட்டே சொல்லிச்சு, இப்போ பாரத் ஆறுக்காரன் சூழல 100 வந்துருச்சு. விஜய் சேதுபதியும் சுதாவை தான் திட்டிருக்காரு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம், என்ன காரணம்னா நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் வச்சு பேட்டி எடுத்துகிட்டு இருந்தீங்க. நான் அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவன், அதனால் என்னை கூப்பிடலை. இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷம். ஓகே சார், ஏன்னா நீங்கள் வந்தால் தான் சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சினிமாவில் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, ஆனால் இப்போ எதுவும் பெரிய படங்கள் பேசுகிற மாதிரி இன்னும் வரல. கருப்புக்கு அப்புறம் ஹிட் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ வேற என்னென்ன சினிமா செய்திகளோடு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க சார்? இப்போ வாரத்துக்கு 6 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் வேறு வேறு கதைக்களங்கள் தான். ஆனால் ஜனங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது நாங்கள் நட்சத்திர கதாநாயகன் நடித்த படத்தை தான் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு 3 நாள் கழித்து மவுத் டாக் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க. அதனால் சின்ன படங்கள் அந்த 3 நாள் தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஷோவோட முடியுது, 2 நாளோட முடியுது. அதனால் சின்ன படங்கள் எதுவும் ஓட மாட்டேங்குது. இதுக்கு வந்து இப்போ முதலமைச்சர் தளபதி விஜய் வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்ன காரணம்னா, அதாவது டிக்கெட் வந்து குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கணும், 150 ரூபாய்க்கு மேலே போகவே கூடாது. அது மட்டும் இல்லை, அங்கே ஸ்டாலில் விற்கிறாங்கல்ல, ஆமாம், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைக்கணும். அதாவது நின்று போன பார்வையாளர்கள், சினிமா பார்வையாளர்கள், அவன் பூரா ஓடிடி போயிட்டான். ஓடிடியில் உட்காந்து, இன்னும் சொல்ல போனால் ஓடிடியில் சினிமா தரமான சினிமாவோட நல்ல சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரும்பாலும் வந்து மர்டர் த்ரில்லர் தான் இருக்குது, பட் எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த ஓடிடி தளத்தை நம்பி இருக்கிற ரசிகர்களை மறுபடியும் தியேட்டருக்கு கொண்டு வந்தால் தான் இந்த சினிமா உருப்படும். இல்லைன்னா கஷ்டம். அதுக்கு அரசோட தயவு கண்டிப்பாக தேவை. இப்போ அதுக்கு முதல் நடவடிக்கையாக திரைப்பட தென்னிந்திய, அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாம் பெப்சி எல்லாம் சேர்ந்து முதல்வருக்கு ஒரு பாராட்டு நடத்த போகிறாங்க. அந்த சமயத்தில் அவர் நல்ல அறிவிப்பு வெளியிடுவாருன்னு நம்பலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போது சினிமா ஒரு பக்கம் இருக்க, செலிபிரிட்டிஸோட கல்யாணம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. ரீசெண்டாக குஷ்பு மகளுடைய திருமணம் ரொம்ப கோலாகலமாக கோவாவில் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எதனால் கோவாவில் கொண்டு போய் வச்சாங்க? மாப்பிள்ளை யார், எப்படிப்பட்டவர்? அதாவது மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியானவர். அப்படி இருக்கும்போது அந்த திருமணத்தை அதிகமான கூட்டம் வர வேண்டாம், ஆனால் எல்லா செலிபிரிட்டியும் வரணும் அப்படிங்கிற திட்டத்தோட வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பட்டு வேலை, பட்டு சேலை, பட்டு ஜாக்கெட்டு, பட்டு வேட்டி, பட்டு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லா செலவும் ஃப்ளைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் பாக்யராஜ் சாரும் அவருடைய ஒய்ஃபு பூர்ணிமா பாக்யராஜும் போனாங்க. அங்கே வெளிநாட்டு மது வகைகள் பரிமாறப்பட்டது, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க,
இன்க்ளூடிங் பாக்யராஜ். அதில் வந்து இப்போ ரிசப்ஷன் இங்கே வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே உள்ளவங்க போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னும் சொல்ல போனால் கோவாவில் திருமணம் நடத்துகிற செய்தியை பத்திரிகையாளர்களுக்கு சொல்லவே இல்லை குஷ்பு. யாருக்கும் அழைப்புதலும் தரவில்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ என்னென்னா சிஎம் விஜயை பார்த்து இன்விடேஷன் கொடுத்த மட்டும்தான் வந்துச்சே தவிர மற்றபடி அவங்க யாருக்கும் கொடுக்கல. அதனால் ரிசப்ஷனில் அது சரி செய்யப்படும்னு நினைக்கிறேன். இல்லை கோவாவில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? லக்ஸுரியாக நடத்தணும்னு தான். இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் கூட கோவாவில் நடந்தது. அது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு. இப்போ இங்கே வந்து பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து நடத்தலாம். அங்கே வந்து அது ஒரு சொகுசு. அந்த அங்கே போகிறவங்க சொகுசு இருக்கிறது தான் போகிறாங்க. கோவா அப்படி ஒரு இடம். அதனால் அதில் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை உணர்த்தணுங்கிறதுக்காகவே அங்கே வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி கல்யாணம் எந்த அளவுக்கு பெருசாக பேசப்படுதோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டேரக்டர் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த டேரக்டர் யார் சார்? முதல்ல இந்த சினிமாக்காரங்க ஏன் டிவோர்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணும். காதலிக்கிறாங்க. காதலிக்கும் போது ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிறது கிடையாது, அறிஞ்சுக்கிறது கிடையாது. இவர் இந்த வேலை பார்க்குறாரு, இவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆணும் பெண்ணு வேலை செஞ்சால் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க, தொடர்றதுக்கான வாய்ப்பே இருக்குது. சினிமாவில் அப்படி இல்லை. தொடர்றது, எம்ப்ரேஸ் பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தமிடுறது, இந்த லெவலுக்கு போவாங்க. அப்போது முத்தமிடுற லெவலுக்கு போகிறதா இருந்தால் அங்கே எல்லாம் நடக்குன்னு அர்த்தம். அப்போ அதை தாங்கிக்கூடிய பொறுமையான ஒரு தியாக மனப்பான்மையோடு அந்த நடிகையை இருக்கணும், கல்யாணம் பண்ண நடிகை. அது இல்லாமல் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்னா செட் ஆகாது. ஆனால் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்களும் நடிகையாக இருந்தாங்கன்னா சில அவங்களுக்கு சம்பளம் அதிகம், இவருக்கு சம்பளம், அந்த இதெல்லாம் வந்து விவரத்து வரும். இதில் வந்து எல்லோருமே அவங்க சொந்த காலில் நிற்கிறனால நீ என்னடா இன்னொருத்தன் ஈஸியாக பிரிஞ்சிடுறாங்க. அது ஒரு காரணம். ஆமாம். அதனால் அது ஒரு. ரெண்டாவது, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுனால உற்றார் உறவினருடைய தொடர்பு கிடையாது. இப்போ ஒரு பெரியவங்க ஏன் கல்யாணம் பார்த்து நடத்தி வைக்கிறாங்கன்னா அந்த தரப்பில் இருந்த உறவும் இந்த தரப்பில் இருந்த உறவும். இப்போ பெண்ணோட உறவுகள்லாம் பெண்கிட்ட சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா, இப்படித்தான் இருக்கணும், வாழ்க்கைனா இப்படித்தான்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்டையும் இடையே இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த காதல் திருமணத்தில் அது இல்லாமல் போயிடுது. யாரும் இவங்க தனியாக தான் முடிவெடுக்கணும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக விவாகரத்து வருது. சமீபத்தில் இப்போ 19 விவாகரத்து எதுன்னா, நிக்கிலன்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து சமீபத்தில் மகாராஜாங்கிற வெற்றி படத்தை டைரக்ட் பண்ணார். விஜய் சேதுபதி நடித்தார். அதுக்கு முன்னால் அவர் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதில் பாரதி ராஜா நடித்தார். படம் நல்லா பேசப்பட்டது, நல்ல படம். ஆனால் ஜனங்களை ரீச் ஆகலை. இந்த படம் மகாராஜா சக்ஸஸ் ஆச்சு. அவருடைய மனைவி பேர் சுதா. அவர் சினிமாவை சேர்ந்தவர் தான். இப்போது சுதாவோட அவர் உறவை முடிச்சுக்கிட்டாருன்னா வீட்டுக்கு வர்றதில்ல, போகிறதில்ல. அவருக்கு பெண் குழந்தை இருக்குது, அதையும் கண்டுக்கிறது இல்லை. வேற ஒரு நடிகையோட ஜல்சா பண்ணிட்டு அலைகிறாரு. இதனால் எவ்வளோ சொல்லி சொல்லிச்சு, கேட்கல. விஜய் சேதுபதிட்டே சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, குழந்தைய பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா முடியல. இப்போ விவாகரத்து ஆறுக்காரன் சூழ்நிலை 100க்கு 100 வந்துருச்சு. இப்படித்தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் இருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் அந்த காதலிச்ச பெண் வந்து ரொம்ப தியாகம் பண்ணும். அதாவது எனக்கு தெரிந்து சேரனுடைய மனைவி அந்த தையல் வேலை செஞ்சு ஜாக்கெட்டு தச்சு கொடுத்து சேரனை காப்பாத்துச்சு. அப்படிலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும். நடிகராவதற்கு முன்னால் மனைவியால் காப்பாற்றப்பட்ட நடிகர்கள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுருவாங்க, நான் இப்போ பெரிய இதாகிட்டேன் அப்படின்ட்டு. அதுதான் இருக்கக்கூடாது. இது நிக்கிலன் வாழ்வில் வந்துருச்சு. விஜய் சேதுபதியும் சுதாவை தான் திட்டிருக்காரு.
அதனால் சுதா சொல்லிச்சு, ம். இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கேட்கலன்னு. மீண்டும் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்னொரு உறவுனால வந்து விவாகரத்துகள் அதிகமாகுது. ஓகே. ஆனால் அதே சமயத்தில் விவாகரத்து பண்ணுறாங்க, ம். மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. ம். ம். அது சமீபத்தில் கன்ஃபார்ம் பண்ணது ம். நம்ம ஜிவி பிரகாஷ், அவர் ஒய்ஃப். ஆமா. ஆமாம், 2 பேரும் பிரிஞ்சாங்க. ம். ஆனால் பிரிஞ்சதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை பற்றி அவர் மனைவியை பற்றி ஜிவி பிரகாஷை சொல்லிக்கவே இல்லை. குழந்தை இருக்குது. அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் அவர் இசை கச்சேரிக்கெல்லாம் அவங்க போயிருக்காங்க. இப்போ என்னென்னா, என்னுடைய மகளுக்காக நாங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாழ்கிறாங்க. சேர்ந்து வாழ்றாங்க. ஆமாம், சேர்ந்து வாழ்கிறாங்க. சேர்ந்துட்டாங்க, அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இது பாராட்டக்கூடிய விஷயம். ம். அதே மாதிரி போன மச்சான் திரும்பி வந்த கதையாக ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் ம். மறுபடியும் மனைவியோட வாழ்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவா சார்? ஆமாம். ம். ஆனால் மனைவி வந்து கண்டிஷன்லாம் போடுறாங்க. ம். இனிமேல் நீ அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அது உறுதி அளித்தா தான் ம். நான் மறுபடியும் ரீயூனியன் ஆகும், இல்லை கெனிஷா மாட்டேன்னா. போனதுனால இந்த முடிவு எடுத்திருக்காரா எப்படி சார்? ஆமாம், இதனால இந்த கெனிஷா போனது மட்டும் இல்லை, ம். அது ஏமாத்திருச்சு. ம். அதாவது கெனிஷா வந்து தன்னை ஒரு பெரிய பணக்காரி போல காமிச்சு ம். 3 படங்கள் ஒரே இடத்துல பூஜைலாம் போட்டாங்க. ம். படம் பாதியிலும் போச்சு. யோகி பாபு வச்சு ஒரு படம் நேரம் ஆமா. பண்ணார். அதனால் தெரிஞ்சுக்கிட்டாரு. 2வது அவங்க ஜீவனாம்சம் கேட்டாங்க. ஆமா. ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு அவர்கிட்ட இல்ல. இல்லை. ம். சரி, குழந்தைகளுக்காக மறுபடியும் நாம் சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற முடிவுக்கு ரவிமோகன் வந்திருக்கிறத தகவல் கிடச்சிருக்கு. ஓகே. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஏன்னா ரசிகர்கள் எதிர்பார்க்கறது அதுதான். பசங்களுக்காக இவங்க வந்து சேரணும் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி சார். சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்றதே நீங்கள் சொல்லி தான் இப்போ தெரியுது. இந்த விஷயங்கள் உண்மையிலே மக்களுக்கே தெரியாது. ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.